இந்த படம் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னு எனக்கு பர்சனலாக ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நான் இன்னும் ஒரு 27 பேருக்கு இன்னும் மொத்தமாக டைரக்டரோட ஸ்ட்ரெயிட்டாக நம்பர் கொடுத்துட்டேன். நீங்கள் எல்லோரும் ஃபோன் பண்ணி இதை அப்படியே ரிப்பீட்டாக சொல்லுங்கன்னா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஃபுல் செட்டப் ஒரே மாதிரி லிஸ்ட்டை கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு சாயந்தரம் கூப்பிட்டு என்னடா உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாரு. அவர் யாரெல்லாம் நம்புவாங்களோ அவங்களுக்குலாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இது உங்களுக்கு தோணுச்சு. உன்னை எல்லாரும் ஒரே ரிப்போர்ட் கொடுத்து நைட்டு வந்து ட்ரிம் பண்ண சொல்லிட்டாரு. நான் எப்படி மிலிட்ரி வேகத்தில் எங்கிருப்பேன்னா, ஏன்னா அன்றைக்கி வந்து 2,80,00,000 கடன் டைரக்டருக்கு ரிலீஸ் அன்றைக்கி. ஸோ செண்பகமூர்த்தி தான் அது வந்து மொத்தமாக டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்டாக இருந்தார். நான் அவர்கிட்ட பேசி ஒரு 12 எடிட்டர்ஸ் ஒரு 6-7 காரில் போட்டு எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அனுப்பிச்சாச்சு நைட். ஏன்னா நாளைக்கு காலையில் நோன் ஷோவில் இருக்கக்கூடாது, பிரிண்ட் தானே தூக்கிடணுன்னு. உடனே ஓகே அப்பா பயங்கரமாக நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி ஓட போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். காலையில் ஒரு 2 முக்கியமான சினிமாவில் 2 பேர் 7 மணிக்கு ஆஃபீஸ்க்கு பொக்கையிட வந்துட்டாங்க. இவர் ஹேர் கட் பண்ண போயிட்டார். எங்கன்னு கேட்ட ரமேஷ் கடையில் முடிவெட்ட போயிட்டாருன்னு அங்கே போயிட்டாங்க. நேராக போய் பார்த்துட்டு ஒரு ஃப்ரேம் கூட தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இவர்கிட்ட. இவர் ஒன்று அங்கேருந்து ஃபோன் பண்ணி டே அந்த ட்ரிம் எடிட்டெலாம் திரும்பி வர சொல்லிட்டாரா? சரி நான் யாரையுமே வர சொல்லவே இல்லை. அவர்கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டு மதர் ப்ராமிஸ் 100 நாள் வரைக்கும் அவருக்கே தெரியாது. சென்னையில் இருக்கிற 6 பிரிண்ட்டை தவிர எல்லா பிரிண்ட்டும் கட் பண்ணிட்டோம். 100ஆவது நாள் உள்ள திருச்சியில் வந்து பார்ட்டி நடக்குது. பார்ட்டி மீன்ஸ் ஃபங்க்ஷனு, தியேட்டர் ஃபங்க்ஷன் முடிச்சு நைட்டு போகிறோம். ஏஎம் ரத்ன சாரோ யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க. அப்போது இடையில நாங்கள் வந்து 50 தேட்டர் ரவுண்ட்ஸ்லாம் போயிருக்கோம் டைரக்டரோட. எந்த தேட்டர் போகிறோம் நம்மகிட்ட ஷெட்யூல் இருக்கும்ல, அந்தந்த தேட்டரில் அந்தந்த பிட்டு ஆட் பண்ண சொல்லிடுவேன். ஸோ நாங்கள் போகிற படம்லாம் அந்த தேட்டர்லாம் அந்த ஸ்க்ரீன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. டைரக்டருக்கு வந்து தெரியவே இல்லை. ஆனால் இவர் சொல்லுவார், டே சென்னையில் தாண்டா கொஞ்சம் பேர் பசங்க பொறுமில்லாமல் கத்துறானுங்க, வெளியூர்லாம் சூப்பராக பார்க்குறாங்கடா அப்படின்னா. வெளியூர்லாம் ட்ரிம் பண்ணி போயிட்டுருக்கு சார் அப்படின்னு நான் சொல்லலை அவர்கிட்ட. ஒரு நாள் ஷார்ட்டாக கோச்சிக்கூடாது, ஒரு டிஓபி இதிலேருந்து நம்ம ஒரு ஷங்கி இல்லை சார் துவாரக் ஈரோடு, அவர் ஈரோட்டில் வந்து அவர் அவங்க அம்மாவோட போய் பார்க்குறப்ப அவர் கொஞ்சம் ட்ரிம்மிங் கண்டுபிடிச்சி இவருக்கு நேரம் அடிச்சிட்டாரு டைரக்டருக்கு. அடிச்சோன்னா என்ன கூப்பிட்றாரு, பெல் அடிக்கிறாரு. டேய் என்னடா ஏதோ துவாரக் ஏதோ சொல்கிறான். இல்லை சார் அப்படிலாம் வாய்ப்பே இல்லை, துவாரக் தூக்கலத்தில் இருப்பார், நைட் ஈவினிங் ஷோ மதிய மேட்னி பார்த்துட்டு கூப்பிட்றாரு, ஈவினிங் ஷோ போய் பார்க்குறோம். பார்த்தா திரும்ப செக்கிங் போகிறாரு, ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஆட் பண்ண சொல்லிட்டேன் நான்.